நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, புக்கி படோக் ஹாஸ்டல் இருக்கிறவங்க வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணி தோக்கன் ஹாஸ்டல் வழியா பெஞ்சூர் ஹாஸ்டல் வந்துட்டு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறேங்க சிங்கப்பூரில். ஸோ இந்த வீடியோக்கள வர விஷுவல பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன சொல்றது, பியூட்டிஃபுல்லான வியூன்னு தான் சொல்லுவேன். சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து சிங்கப்பூரே வந்து ஒரு அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஊர்ல உள்ளவங்கலாம் இத பார்த்துட்டு வாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கும் ஈஸியானது கிடையாதுங்க. படிச்சுட்டு வரவங்களுக்கு ஈஸி. ஜென்ரலா வரவங்களுக்கு வந்து ஈஸி கிடையாது. இன்னைக்கு வந்து பாருங்க சண்டே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ சண்டேலாம் வேலைக்கு போவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போனா அது மண்டே கணக்குல வரும். ஸோ சண்டே வேலை பார்த்தா சிங்கப்பூர்ல வந்து டபுள்ங்க. ஒரு சில கம்பெனில சிங்கிளா கூட இருக்கலாம். ஒரு சில கம்பெனில லீவா கூட இருக்கலாம். ஆனா கம்பெனிகள பொறுத்து. ஆனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனில டபுள் தான் குடுப்பாங்க. அதனால வந்து சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடே வந்து மோஸ்ட்லி வந்து லீவ் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் இன்கமிங் வந்தா சூப்பரா இருக்குமே! கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இன்கமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற மாரி பெரிய அளவுக்கு இன்கமிங்லாம் வராதுங்க. கம்பெனி என்ன ஐபி சொல்லியிருக்காங்களோ, அதுக்கான இன்கமிங்கும், அதுக்கான ஓடி மணி தான் வரும். எக்ஸ்ட்ரா காசு வரவே வராது. ஸோ கரெக்ட்டா காசு விஷயத்துல கரெக்ட்டா இருப்பாங்க. வெளிநாட்டுல வந்து எல்லா கம்பெனிகளிலும். ஸோ அத பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிங்கப்பூர் ஓகேங்க. சிங்கப்பூர் வந்துட்டு நீங்க வரீங்க அப்படின்னா, வேலை செய்யறீங்க, வைக்கிறீங்க. உங்களுக்கு வேலை பிடிக்கலன்னா ஊருக்கு போலாமான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பா அத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில் உள்ளார பார்ப்போம். அதேமாரி அரபிக் கண்ட்ரிகளுக்கு போனேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் விஷயங்கள் வந்து என் நண்பன் வந்து அரபிக் கண்ட்ரிக்கு போயிருந்தாப்புல. ஸோ அவர்ட்ட வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எனக்கு அரபிக் கண்ட்ரி பத்தி வந்து எனக்கு எனக்கு ஃபுல்லாலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அரபிக் கண்ட்ரில உள்ள நண்பர்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு நீங்க வந்து வேலைக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. சிங்கப்பூருக்கு வேலைக்கு நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா, ஃபுல் டீட்டெயில தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வேலை. நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு முறை வந்து ரீகால் பண்றேங்க. நான் வந்து பிளேலிஸ்ட் வச்சிருக்கல. நீங்க வந்து என்னோட வீடியோக்கள பழைய வீடியோக்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில வந்து சொல்லிக்கிறேன். சிங்கப்பூர பத்தி தெரியாத நெறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிறிய விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேங்க. ஸோ அப்படிங்கும்போது அத ரீகால் பண்ற மாரி தான். மேபி வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரீ டைம்ல தான் வீடியோ பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அந்த பிளேலிஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்கான டைம்கள் கிடையாது. ஸோ அப்ப கிடைக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் தான் நான் நினைக்கிறேன். இல்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சரியான படல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு நீங்க வேலைக்கு வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐபி பாஸ்போர்ட் எடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேருந்து பாஸ்போர்ட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பாஸ்போர்ட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, ஏஜ்டு என்ன, இவர் வந்தா நம்ம கம்பெனில வேலை தாக்கு பிடிக்குமா? அப்புறம் மெடிக்கல் செக்கப் வந்து ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தா ஊர்ல மெடிக்கல் செக்கப் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மெடிக்கல் அன்ஃபிட் ஆயிருச்சுன்னா ஊருக்கு அனுப்பிருவாங்க. ஸோ நீங்க வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் சிங்கப்பூர்ல வந்து முதல்ல வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த் நல்லா ஃபிட்னஸா இருக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளங்கள்லாம் எப்படிங்க? இங்க வந்து ஒரு மாரி சொல்றாங்க நம்ம ஊர்ல. அங்க போனா பார்த்துக்கலாம், அங்க போய் பார்த்துக்கலாம். இங்க சும்மா கம்மியா போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு $500 போட்டுக்கிறாங்கன்னா, அதுதாங்க உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி. வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜென்ரல் ஒர்க்கர் சொல்றேங்க. இந்த எஸ் பாஸ், இ பாஸ் அதுமாரி கிடையாது. நான் ஜென்ரல் ஒர்க்கர் தான். ஏன்னா, அவங்கலாம் வந்து எஜுகேஷன் வந்து அவங்க வெல்லா இருக்கிறதால வந்து, நல்லா படிச்சிருக்கிறதால அவங்களே வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்குவாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பெர்மிட்ல வந்து ஜென்ரல் ஒர்க்கா வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில வந்து ஆடு, மாடுகள புடிக்கிற மாரி புடிச்சு, அப்படி இப்படின்னு மண்டை கழுவி அனுப்பிடுறாங்க. ஸோ அங்க போய் பார்த்துக்கலாம், அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி தான் வந்து நெறைய பேர் இங்க வந்து அனுப்பி விட்டுக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் சந்திக்கும்போது ரொம்ப கடுமையா இருக்கு. அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க, ஒண்ணும் நிலைமையே மாறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்க ஐபில என்ன வந்து சிங்கப்பூர் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து முதலாளி சொல்லிருவாங்க. இதுதான் வேலை, இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோதான் ஓடி அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் மாரி கரெக்ட்டா வந்து அந்த ஐபி பேப்பர்ல குடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கரெக்ட்டானா வந்து காசு கட்டி வாங்க. இல்ல வந்து நீங்க முன்ன நம்பி நான் அப்ளை பண்ணிட்டேன், வச்சுட்டேன். நாங்க அவன் ஆள் குடுத்தான், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏஜென்ட் சொன்னாங்கன்னா, அவன் வந்து ஒண்ணும் கஷ்டப்பட போறது கிடையாதுங்க. ஐயோ! நம்மள தப்பா நெனச்சுருவாங்க வச்சுருவாங்க. நீங்க வந்து உங்களால உழைக்கிறதுக்கான ஏபிலிட்டி உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் சரி எந்த கம்பெனினாலும் பரவால்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னா வாங்க. இல்ல இந்த வேலை என்னால செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் கம்பெனின்னு சொல்றாங்க. லேண்ட்ஸ்கேப் தம்பி அங்கலாம் ஒண்ணும் இல்ல. தோட்ட வேலையில போயிட்டு இந்த புல்லு புடுங்கிட்டு இருக்கிற வேலை தான் தம்பி. அழகா இந்த சின்ன சின்ன புல்லு புடுங்கிட்டு செடிகள கட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லுவாங்க. ஆனா லேண்ட்ஸ்கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான வேலைகள் இருக்கு.
இப்போ இந்த ரோட் சைடில் டிசைன்லாம் இந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இது லேண்ட்ஸ்கேப்பு. இது வந்து பாருங்கள் தோக்கான் ஹாஸ்டல். இங்கே வந்து நம்ம நண்பர்களோட நடமாட்டங்கள் இருக்குது, அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஆட்களை வந்து நீ சண்டே கதெல்லாம் வந்து இன்றைக்கி அதேமாதிரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி கிடையாதுங்க, பேசிக் அவர் மட்டும்தான் 8 to 5 அப்படி தான் வேலை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஏர்லியாக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறது சோசியலிசம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வழியில் தெம்பிட்டா அவன் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து குடிப்பழக்கம் கூட நடத்திக்கிடுங்க. அதனால் யாராவது ஒருத்தவங்க குடிச்சிட்டு பியர் கியர் குடிச்சிட்டு உட்காந்து தப்பாக எடுத்துக்க பாருங்க அப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப கஷ்டங்க வெளிநாட்டு வேலை பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் வேலைங்க. லேண்ட்ஸ்கேப் வேலை தம்பி அங்கே ஒன்றும் இல்லை தம்பி, பெரிய பெரிய பங்களா இருக்கும், அங்கே வந்து கார்டன்கள் இருக்கும், போய் சும்மா அந்த பில்லில் வந்து வேறு பில்லு வந்தால் பிடிக்கிட்டு வச்சுக்கணும், செடிகளை கட் பண்ணிகிட்டு இருக்கணும் வச்சுக்கணும். அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு சில பணக்காரங்க வீடுலாம் பார்த்தா 1/2 ஏக்கருக்கு செடி வச்சுருப்பாங்க, மரங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படி மாட்டிக்கிட்டால் கூட ஸோ அது ரெகுலராக ரொட்டைனாக பண்ணுறதால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வீட்டு முதலாளிங்க வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கம்பெனி சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடையில மழை பெஞ்ச டீ காஃபியில் ஏதாவது ஃபங்க்ஷனாக சாப்பாடு, இல்லை ஃபங்க்ஷன்னா வந்து இப்போ ஹரிராயா இந்த நியூ இயர் தீபாவளி வரலாம் கொஞ்சம் போனஸ் தரமே தருவாங்க, அந்த வீட்டிலேயே கண்டினியூவாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஆனால் அதேமாரிலாம் அங்கே சந்தர்ப்பங்கள் அமையாது. ஏன்னா அந்த வீட்டுக்கும் வேலை கொடுப்பாங்க, சாட்டர்டே சண்டே அந்த வீட்டில் வந்து நம்ம வேலை செய்ய முடியாது, வெளியே வேலை கூப்பிட்டு அப்படிங்கும்போது இந்த ரோட் சைடெலாம் மரங்கள் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான். வேலைகள் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, தம்பி தம்பி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு வெளிநாட்டு பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேலை வந்து நீங்கள் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வேலை பார்த்தா இன்னும் போக போக வந்து நீங்கள் நல்லா கடுமையாக வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த கம்பெனியில் வந்து வச்சுக்குவாங்களே தவிர, நீங்கள் வந்து இல்லை நம்ம தான் வந்து 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சு நமக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வைக்கணும் இல்லை, அவங்களுக்கு தேவை வேலை, அவங்களுக்கு சம்பளம் தராங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு மாமன் பிள்ளையா மச்சான் பிள்ளையா அக்கா பிள்ளையா அப்படியே கூட மாமன் பிள்ளை அக்கா பிள்ளையா இருந்தாலும் வேலைன்னு வந்து நீங்கள் வேலை செஞ்சு தான் அவனை வெளிநாடு பொறுத்த அளவுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போனால் நேம்பாயிரம் வச்சிடலாம் பழகிக்கலாம்னா, அது எப்படின்னா அந்த கும்கி படத்தை சொல்கிற மாதிரி தான். இப்போ 50 வயசுக்கு மேலே நேரம் நல்லா ஆயிரும் அதுக்கு மேலே சரியாயிருமா அப்படின்னா, இல்லை நீங்கள் பழகிறோம் அப்படின்னு ஒரு சோசிக்காரர் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதுமாரி தான் நம்ம வேலை செஞ்சு மடுத்துறோம், பழகிறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு வேலை அங்கே வந்துட்டு இப்படி வேலை அப்படி வேலைங்கிறாங்க. இங்கே சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 15 நாட்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. வந்த உடனே வந்து தம்புருண்டு வைங்க வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா 15 நாள் அந்த வேலை இப்படி தான் வேலைன்னு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து ஈஸியான வேலை கொடுத்துட்டு தம்புருண்டு வச்சுட்டு அப்புறம் திரும்ப கடுமையான வேலைகளும் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் இதான் வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தம்புருண்டு வைக்கலாங்க, பிடிக்கல அப்படின்னு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து எம்ஓஎம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசாரிப்பாங்க, அந்த வேலை பிடிச்சிருக்கா வச்சுருக்கா விருப்பப்பட்டு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னென்னா மோஸ்ட்லி வந்து எம்ஓஎம்மில் வந்து இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ்னால் தமிழ் லாங்குவேஜ் உள்ள ஸ்டாஃப்கிட்ட தான் அனுப்புவாங்க. ஹிந்தினா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி, சைனீஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாஃப்கிட்ட அனுப்புவோம். நமக்கு இல்லைங்க எனக்கு வேலை பிடிக்கல வந்து இங்கே தம்புருண்டு வைக்க சொல்ல போனோன்னு சொன்னால் அவங்கள வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15 நாள் அப்பயும் இல்லை எனக்கு வேலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியும் வைக்கணும். இங்கேயே அங்கே பிரேக் ஆகிட்டு ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஏஜென்ட் எவ்வளோ காசு ஏஜென்ட்டோ யாரும் அனுப்பிவிட்டவங்களோ சொந்தக்காரங்களோ காசு அனுப்பினா இல்லை காசு கொடுங்க அப்படின்னு எனக்கு வேலை பிடிக்க வந்துட்டு அப்படிங்கலாம். ஆனால் வந்துட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு சுயரூபம் தெரியும். முன்னே வந்து அப்படி இப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஏன் இப்படி தான் இருக்கும் என்னால் தர முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேசுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூராங் ஈஸ்ட் எம்ஆர்டிங்க, கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 100 மீட்டரில் எம்ஆர்டி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு வாங்க. அப்படிங்கும்போது உங்களால் உழைக்க முடியும் அப்படின்னா வாங்க, உழைக்க முடியாது இல்லை வந்து நம்ம சினிமாக்களில் பார்க்குற மாரி யாரோ ஒருத்தவங்க மச்சான் அங்கே வாடா இங்கே வாடா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு நாள் கூத்த சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் கூத்துக்கு நீங்கள் ஊரில் வந்து ஆட்டம் போடுற மாதிரி அப்பா அம்மா காசு எடுத்துலாம் ஆட்டம் போட முடியாது. நீங்கள் உழைக்கிற காசு வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. ஒரு வேளை வந்து எதாவது செலவு பண்ணுவோம் ரொம்ப முடியாத உடம்பு முடியல மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது தான் வந்துட்டு எதாவது கொஞ்சம் செலவு பண்ணணும் தோணுமா தவிர, மற்றபடி எப்படா கடன் அடைப்போம் எப்படா ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல கம்பெனியாக வர்றதுக்கு பாருங்கள். கல்வி அறிவு இல்லாமல் வந்துட்டு பேசிக் கல்வியை இப்போ இங்கே வந்து சிங்கப்பூருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. பட் அதுலேயும் வந்துட்டு என்னென்னா நம்ம சரி எப்படியே போயிடும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் நான் என்ன சொல்கிறேங்க, ஜென்ரல் ஒர்க்கர் நான் என்ன சொல்கிறது எல்லா நம்பர்கிட்டையும் கேட்டால் ஜென்ரல் ஒர்க்கர் அவங்க வந்து கூலி வேலை தாங்க. அழகழகான கட்டடங்கள் நான் ஒருத்தன் வந்து சொல்கிறான் மாலில் நான் வேலை செய்கிறேன் மச்சான் அப்படின்னு இதுவரை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டேன். மாலில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து தமரா அடிச்சிட்டு இருக்கேன். டேய் மாலில் நீ என்ன வேலை செய்கிற, கிளினிக் ஒர்க் பண்ணுறியா இல்லை வந்து அங்கே வந்து நம்ம யோகி பாபு பேட்ச் ஒர்க் பண்ணார் அதுமாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா இல்லை வந்து அங்கே
என்ன சொல்றது, அங்க உள்ள ஏதோ ஒரு கடைங்கள்ல நீ வந்து மால்ல ஒர்க் பண்ற அப்படின்னா, மால்ல ஏதாவது ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அந்த மாலுக்குள்ள இருக்கிறவன நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டனா ஓகே. நீ வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு, அங்க கூட்டல், பெருக்கல் வேலை பார்த்துக்கிட்டு, இல்ல வந்து ஏதாவது ஒயரிங் வேலை பார்த்துக்கிட்டு, இதுமாரி பண்றேன்னா, கஷ்டமான வேலை தான். அந்த கண்ணாடி துடைச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, இல்ல கேமரா எங்க ஒர்க் ஆகலனா, கேமரா அந்த ஒயருங்கள போய் சரி பண்றது, போறது, எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கடுமையான வேலை தான் குடுப்பாங்க. ஜென்ரல் ஒர்க்கா தான். இல்ல மால்ல வேலை செய்யலாம் ஜாலியா தான் இருக்காங்க. மால்ல வேலை செஞ்சா என்னன்னா, மழை, வெயில் தெரியாம இருந்துக்கலாமே தவிர, மத்தபடி வேலைலாம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வந்துட்டு இங்க வேலைய வந்து செய்றவங்க வந்து வேலை இங்க நடக்கிற சிச்சுவேஷன வந்து சொல்லுங்க. இளைய சமுதாயத்த கெடுக்காதீங்க. அவன் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து, ஐயோ! அங்க போனா அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா சொல்லிட்டு ஆசைய தூண்டி விடுறீங்க. முதல்ல வந்துட்டு வெளிநாட்டு வேலை எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் சரிதாங்க. நம்ப ஊர்ல வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அது மாரி தான் நீங்க கஷ்டப்பட்டாகணும். கண்ணுக்கு முன்னாடி நீங்க அங்க பார்ப்பீங்க. அதனால தான் சொல்றேன். அவங்களையும் தவறா சொல்லல. ஸோ, அவங்க எவ்வளோ இந்த ரோட்டு வேலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒயரிங் வேலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மரஞ்செடி கொடி வெட்டுறது, காட்டு வேலை வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்களோ, அதே அளவு தான் இங்க வந்து நீங்க வெளிநாட்டுக்கு வந்தா கஷ்டப்படுவீங்க. இப்போ ஊர்ல வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க, ஐயோ! என் புள்ள கஷ்டப்படுது வைக்குதுன்னு சொல்லி வீட்ல உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வெளிநாட்டுல வந்து நீங்க கஷ்டப்படும்போது, கண் மறைவா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாது. ஸோ, அதனால வந்துட்டு இது வந்து சிங்கப்பூர்ல உள்ள ரூல்ஸுங்க. நீங்க வந்து வரலாம். வேலை இந்த வேலைன்னு சொல்றாங்க. 15 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு டைம் வரும்போது செகண்ட் டைம்லாம் வந்து உனக்கு வேலை புடிச்சு தான் வரும். உனக்கு தெரிஞ்சு தான் வரும். அதனால வந்து டைரக்ட்டா 5 நாள், 6 நாள் தம் பிரிண்ட் வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வேலை செய்ய விடுவாங்க. உங்களுக்கு வேலை புடிச்சிருந்தா வந்து நீங்க கன்டின்யூ பண்ணலாம். வேலை புடிக்கலன்னா ஊருக்கு போயிட்டுருக்கலாம். இல்ல அப்புறம் மாட்டிக்கிட்டு எனக்கு தெரியல வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப இங்க வந்துட்டு அதேமாரி வந்து ஐபிஎல் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதேமாரி இங்க வந்து ஆப்சென்ட் ஆகி ஒர்க் பண்ண முடியாது. ரெகுலரா ஒர்க் போய் தான் ஆகணும். ஒர்க்கிங் டேல வந்து ஒர்க்கிங் போய் தான் ஆகணும். அப்படி நீங்க வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து லீவ் போட்டா ஹாஸ்டல் காசு வெட்டிருவாங்க. ஸோ, அதனால வந்து கன்ஃபார்ம் நம்ப வந்து நீங்க லீவ் போட்டு வேலை தேட போலாம், வைக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்ட்ரி. நீங்க வந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ற வரைக்கும் நீங்க வந்து நல்லபடியா வாழலாம் சிங்கப்பூர்ல. ரூல்ஸ மீறும்போது அதுக்கான தண்டனைகள் வந்து இதாகும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து தாச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு, சண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டுலாம் இருப்போம். இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 வருட சிறை தண்டனை, $5000 ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல நீங்க என்ன குத்தம் பண்ணுகிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ஃபைனும் ஏறும். ஸோ, அதனால வந்துட்டு நம்ப ஊர் ஏர்போர்ட்ல நீங்க ஏறும்போதே நம்மளோட வாலெல்லாம் சுருட்டி வச்சுட்டு, இங்க என்னத்துக்கு வந்தோமோ அந்த வேலைய மட்டும் பார்க்கணும். இங்க வந்துகிட்டு தாட் பூட்ன்னு கேங் சேர்த்துட்டு வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுமாரி அமையாதீங்கலாம் அதுமாரி கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லிர்றாங்க, வெளிநாட்டுக்கு அங்க ஊர்ல இருந்தா, ஓ! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து கத்தலாம் போலான்னு வச்சுட்டு இருக்காதீங்க. இங்க வெளிநாட்டுல வந்து நீங்க சண்டை ஃபைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் சிறை தண்டனை சிங்கப்பூர்ல. இது வந்துட்டு $5000 வந்து ஃபைன். $5000ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு இப்போதைக்கு வந்து ரூ. 3,00,000 இருக்கும். ஸோ 2 வருஷம் இப்போ உள்ளார உட்காந்தா மூளை மங்கிரும். ஸோ அதனால வந்துட்டு வந்தீங்கன்னா கரெக்ட்டா சேஃபா ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு புடிக்கலையா ஊருக்கு போய் சேர்ந்துருங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அரபிக் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா வேலைகள் வந்து கடுமையா இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க என்ன கான்ட்ராக்ட் போறீங்க, இப்ப சிங்கப்பூர்ல தான் நீங்க வந்து வேலை புடிக்கல அப்படின்னா இடையில வந்து வெளியாகிக்கலாங்க. எனக்கு வேலை புடிக்கல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போய்க்கலாம். ஆனா வந்து அரபிக் கண்ட்ரில இருந்து என் நண்பன் போய் ஒரு கம்பெனில மாட்டிக்கிட்டான். நீ வந்து பர்மிட் முடிச்சுட்டு போப்பா, இல்லன்னா வந்து காசு கட்டுங்க. இவ்வளோ காசு குடுத்து வந்து உன்கிட்ட வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காய்ங்க. நான் உன் ஏஜென்ட் வந்து இவ்வளோ காசு குடுத்துருக்கேன். அந்த காச நீ கட்டிட்டு நீ ஊருக்கு போ. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி வரும்போது ஏர்போர்ட்ல போய் அவன பார்க்கும்போது அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து உருமாறி வந்திருந்தாப்புல. ஸோ அதனால வந்துட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வேலை பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்க ஒரு முதல் முயற்சியா வந்துட்டு சிறுக சிறுக வந்து எல்லாமே வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்க, இன்சல்ட் பண்றாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவு படிப்பு சார்ந்த வேலைய பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போணும், வரணும் அப்படின்னா கூட, நீங்க அத வச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேலைக்கு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே நீங்க கூலி வேலை இங்க வந்து செய்யணும்னா ஆயிப்போச்சுன்னா, ஏன் கடன் ஆயிட்டு 3,00,000 4,00,000 கடன் ஆயிட்டு வந்து நீங்க கூலி வேலை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஊர்லயே கூலி வேலை பார்க்கலாமே. அங்க வந்து காசு சேமிக்க முடியல, வைக்க முடியல. அங்க வந்து காசு சம்பாதிச்சாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸோ நீங்க வெளிநாட்டுல வந்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஈவனா தான் வரும். இப்போ வந்து 5 வருஷம், 10 வருஷம் இங்க இருக்காங்க. கடனே அடையல, வைக்கலங்கிறாங்க. என்ன காரணம்? நீங்க வெளிநாட்டு வந்துக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டத்தோட சிச்சுவேஷன் அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து லோனோ அது இதுன்னு கண்டமான ஆடம்பர செலவு பண்ணிட்டாங்க. உங்களோட உழைப்பு தெரியாது. நீங்க கடைசி வரைக்கும் என்னைக்கு வந்தீங்களோ அதே லெவல்ல தான் இங்க இருந்திருப்பீங்க. அதேமாரி வந்து வெளிநாட்டுக்கு வர சகோதரர்கள் வந்து நம்ம லைஃப் டேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, வந்தீங்கன்னா கடன் வாங்கி வந்தீங்கன்னா கடன அடைச்சுட்டு, அதன் பிறகு வந்துட்டு வீட்டுக்கு செலவுக்கு காசு அனுப்பிட்டு, நீங்க பிசினஸ் பண்ற அளவுக்கு இது வந்து பெஞ்சு ஹாஸ்டல். இதான் நெறைய டைம் உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ சண்டே பீப்புள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துக்கங்க. ஸோ அப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு கடன் அடைச்சிட்டு, நீங்க வந்து லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா, கொஞ்சம் காசு சேவிங் பண்ணிட்டு, வீட்டுக்கு குடும்ப செலவுக்கு மட்டும் பாக்கி சேவ் பண்ணிட்டு போயிட்டு ஊர்ல பிசினஸ் பண்ணுங்க. நீங்க வெளிநாட்டு ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, அங்கேயே உங்க லைஃப் ஜேர்னி வந்து தொடர்ந்துகிட்டே போயிற முடியாது.
ஒரு வேளை நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஸ் அப்படி ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து நீங்க ஜென்ரல் ஒர்க்கா வந்துட்டு நீங்க இந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போறீங்க, அந்த நாட்ல வந்து உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வச்சுக்கோங்க. ஸோ தெம்பு இல்லாங்கும்போது இப்ப நம்மளே ஒரு ஏர் மாடு வாங்குறோம். காட்டுல உழுவுற வரைக்கும் வச்சிருப்போம். உழுவாகும்போது அது எங்க அது வெட்டு மாடு போது எங்கேயோ போது வர காசுக்கு வித்து விட்டு போயிரும். ஸோ அதேமாரி தான் வந்துட்டு நம்ம வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க. நம்ம வேலை செய்றதுக்கான நம்ம உடம்பு ஃபிட்டா இருந்தா மட்டுமே வந்து வேலைகள வந்து கன்டின்யூ பண்ண முடியும். அன்ஃபிட்னா ஊருக்கு அனுப்பிருவாங்க. அதனால வந்து வெளிநாட்டுல வேலை செய்ற நண்பர்கள் வந்துட்டு ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. நீங்க படி கண்டமான வந்து உடம்பு கவனிக்காம கடன் கடன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்காதீங்க. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, அந்த பணங்கிறது வந்து வந்து சின்னதான ஒரு காயின் தான். ஆனா ஹெல்த் காயின்ங்கிறது வந்து கோல்டு காயின் மாரி. ஸோ அந்த கோல்டு காயின் நீங்க சரியா பார்த்துக்கிட்டா மட்டும் தான் வந்து அந்த ஸ்மால் காயின் வந்து சம்பாரிக்க முடியும். உங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த டைம் 1000 டைம் தோத்தாலும் வந்து நீங்க ஜெயிச்சிடலாம். ஆனா வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா, உங்க கால்கள் நல்லா இருந்தா தான் நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போ முடியும். உங்க கால்கள் நல்லா இல்ல அப்படிங்கும்போது ஒரு இடத்துக்கு நடந்து போகவே முடியாது. ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து உங்களால போகவே முடியாது. இப்போ வாழ்க்கையில நீங்க எப்படி போராட முடியும்? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிநாட்டுல எந்த நாட்டுல வேலை பார்த்தாலும் சரிதான். ஜென்ரல் ஒர்க்கா ஒரு அடிமட்டத்துல வேலை பார்க்குற நண்பர்கள் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு மூலதனமே உங்க உடம்பு தான். ஸோ வந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாம வந்துட்டு தேவையில்லாத ஏதோ பண்ணிக்கிட்டு வச்சுட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க. இங்க உங்களால முடியலனாலும் ஊர்ல போய் போராடுறதுக்காக வந்து உங்க ஹெல்த்ல வந்து சப்போர்ட் வேணும். ஏதோ ஒரு மேஜிக் லைஃப்ல நடக்கும். நீங்க உழைக்கிறவன் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா வந்து கண்டிப்பா ஜெயிச்சிரும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்களா, கஷ்டத்தோட கஷ்டம் குடும்பத்தில பேசிட்டு, கொஞ்சம் காசு சேவ் பண்ணிட்டு போய் ஊர்ல போய் இங்க கஷ்டப்பட்டுட்டீங்க வந்து 5 வருஷமோ, 10 வருஷமோ கஷ்டப்பட்டுட்டீங்க. ஊர்ல போய் உட்காந்து வேலை செய்யும்போது ஒரு பொட்டி கடை போட்டாலும் நீங்க முன்னேறிக்குவீங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா தான் ஒன் ஸ்டெப் எந்த ஒரு உலகத்தில எப்படியாப்பட்ட கோடீஸ்வரன நீங்க எடுத்துக்கங்க. அவன் ஆரம்பிச்சது வந்து முதல் புள்ளி வந்து சின்ன புள்ளியா தான் இருக்கும். அப்பதான் ஒரு 2 புள்ளி, 3 புள்ளி, 4 புள்ளி, 1 படி, 2 படி, 3 படி ஏறுற மாரி தான் ஏறுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் காசு சேவ் பண்ணிட்டு போய் ஊர்ல பிசினஸ் பண்றதுக்கு பாருங்க. இல்ல நீங்க சம்பாரிக்கவும் அனுப்புவோம், சம்பாரிக்கவும் அனுப்புவோம்னா, அவன் கம்பெனிக்காரன் வந்து "உனக்கு வயசாயிடுச்சுடா வெளிய போடா" அப்படிங்கிற வரைக்கும் இங்க தான் கடந்தாகணும். அதுமாரி ஒரு சில அண்ணன்கள்லாம் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வாழ்க்கை வாழத்தக்கன சன்செட் ஆகுது பாருங்க. சிங்கப்பூர்ல வந்து இன்னைக்கு மழை பெஞ்சதால சன்செட் லோவா தான் தெரியுது. அது வந்து சன்செட் ஆகுற இடம். இது வந்து துவாஸ் ஏரியாங்க. ஸோ வந்து ஈவினிங் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது இந்த டைம். இப்படி வெளிச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சுட்டு சன்செட் ஆகிற இடம் இது. இதை பாருங்க இதுதான் சன்செட் ஆகும். முன்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்தால் கண்டிப்பாக சூரியனை பார்த்துருக்கலாம். ஸோ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் தான். நீங்கள் வந்து பார்க்கும்போதே அவன் நல்லா இருக்கிறான்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு கஷ்டங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கான். அதை வந்து கஷ்டத்தை வந்து அவன் பாசிட்டிவாக மாற்றி வந்து எப்படா ஜெயிக்கணுன்ட்டு ஓடிட்டு இருக்கானே தவிர இல்லை கஷ்டம் கஷ்டம்னு அவன் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருந்தானா இவன் வீழ்றதெல்லாம் இவன் பின்னாடி வந்து ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிறவன் வந்துட்டு 1000 கஷ்டங்களை சுமந்து ஓடி தான் ஆகணும். அப்படி ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லை இவன் கஷ்டம் கஷ்டம்னு வந்து இவன் தூண்டு உட்காந்துறானா இவன் பின்னாடி உள்ள குடும்பமும் சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் வந்து முதல் தலைமுறை வந்து பணக்காரங்களானவங்க வந்து சிங்கப்பூர் தான். அதனால தான் உலக நாடுகள் ஃபுல்லாக சிங்கப்பூர் வந்து உற்று நோக்குது. அதேமாரி நீங்களும் வந்து போராடி உழைங்க. கண்டிப்பாக வந்து ஐடியாலஜி வச்சு உழைங்க. அப்போ தான் முன்னேற முடியும். ஏதோ நானும் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உழைக்காதீங்க. ஒரு கல்லை வந்து சிலையாக்கினா அதுக்கு வேல்யூ தனி, ஜல்லியாக்கினா அதுக்கு வேல்யூ தனி. நீங்கள் சிலையாக்க போகிறீங்களா இல்லை ஜல்லியாக்க போகிறீங்களா அப்படின்னு பண்ணி முடிவு பண்ணிட்டு ஓடுங்க. ஆனால் கல் ஒன்று தான். அதேமாரி உங்கள் இந்த ஜென்மம் ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அப்படி இல்லைன்னு ஆனால் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ராங் ரூட் எடுத்தாலும் வந்து அது முட்டு சந்தில் தான் போய் நிற்கும். போகிற பாதை வந்து கரெக்டான பாதையான்னு பார்த்து போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கும். இந்த உலகத்தில் வந்து யாராலையும் முடியாதது ஒன்றும் கிடையாது. உங்களால் முடியும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.